இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா என்ற அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ்கோ. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ்கோ. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். வெரி குட், வெரி குட். போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கலாம்? சூப்பராக போயிட்டு இருக்கு ஃபாதர். வழக்கம் போல கடிதங்கள், இமெயில் வாயிலாக, வாட்ஸ்அப் மற்றும் மெயில் வழியாக வந்துட்டு இருக்கு ஃபாதர். அதே போல் சிறப்பாக நம்ம கடந்த ஒரு வாரமாக இப்போ நம்ம பெசன் நகரில் நேரலை பண்ணிட்டு இருக்கோம். இது 12வது ஆண்டு பெசன் நகரில் 2014 செப்டம்பர் மாதானுடைய பிறந்தநாள் அந்த நவநாள்லேருந்து இது வரைக்கும் 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த 11 நாட்கள் ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 8 வரைக்கும் 29, 30, 31 அந்த பக்கத்தில் ஒரு 8 நாள் 11 நாள் தொடர்ச்சியாக நேரலையாக. நம்மளுக்கு அப்போல்லாம் வசதி பெருசாக கிடையாது. நம்மள்ட்ட ஒரு 4-5 கேமரா இருந்தது. அப்புறம் வாடகைக்கெல்லாம் எடுத்து கேமராக்கள்லாம் ஆட்கள்லாம் சேர்த்து நம்ம சக்திக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா அவர் தொடக்கத்துலேருந்து நம்ம கூட கேமராமேனை ட்ராவல் பண்ணுறாரு. சக்தி, நிக்கோலாஸு, அவங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப குறைந்த வசதி தான். அப்போவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ ரூம்லாம் கிடையாது. அப்போ தினம் அவங்க எல்லாம் செட் பண்ணுவாங்க. அப்புறம் நைட் எல்லாமே கழட்டி அங்கே தூக்கிட்டு வருமோ அங்கே வைப்பான ஞாபகம் இல்லை. எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். திருப்பி தினம் எல்லாம் செட் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில் அங்கே வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் அப்படி தான் பண்ணோம். செகண்ட் இயர் கூட அப்படி தான் பண்ணோம். தேர்ட் இயர் தான் எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அப்புறம் ஃபாதர் எஸ்எக்ஸ் அமல்ராஜ்கிட்ட சொல்லி அவர் அப்போ இருக்கும்போது தான் அந்த தனியாக எங்களுக்கு ஒரு கேபின் மாதிரி பண்ணி கொடுத்து அங்கே செட் பண்ணி அப்படி நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம். இன்ஃபேக்ட் அங்கே அந்த லிட்டர்ஜி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். எல்லாம் அந்த ஆல்ட்ரு பாய்ஸ் எல்லாம் ஒரு 50-60 பேர் போய் மேலே ஆல்ட்ரில் நிற்பாங்க. ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. அதை லிட்டர்ஜியை ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக அதுக்கு ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அங்கே வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஆமாம் நம்ம தான் அதை இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அது இங்கேருந்து போவோம். முதல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் மீட்டிங் போட்டு அவங்களெல்லாம் யார் யார் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் வரைச்சி அப்புறம் அவங்களுக்கு அந்த 1 வீக் முன்னாடி ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து நிறைய காரியங்கள். மாதா தொலைக்காட்சி பெசன் நகருடைய அந்த திருவிழா கொண்டாட்டங்களில் இன்றைக்கு உலகம் முழுக்க இன்றைக்கு பெசன் நகர் திருவிழா மக்களால் பார்க்கப்படுகிறது. அது அறியப்பட்டிருக்கிறது. பிரபலமாக அது முழுக்க மாதா தொலைக்காட்சியுடைய பங்கு பெரிய பங்கு. அதாவது திருவிழாவை கொண்டு போனால் அந்த லிட்டர்ஜி எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக மாற்றினது எல்லாத்துலேயுமே ஃபாதர் பிகே அவங்க இல்லை. அவங்க இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்க காலத்தில் அது அதிகமாக அவர் அவரும் எஸ்எக்ஸ் இருக்கும். அந்த 2 வருஷமும் 2-3 வருஷமும் அவர் பங்குசாமியார் இருந்த காலத்தில் ஃபுல்லாகவே மாதா தொலைக்காட்சியோட இன்வால்மெண்ட் ஃபுல்லாக டைரெக்டாகவே இருக்கும். எல்லாம் அவங்க டியூன்ட் ஆகிட்டாங்க. அதனால் நம்ம டெக்னிக்கல் சைடோடு நின்றுக்கிறோம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய அந்த கொயர் ஒரு காலத்தில் அங்கே உள்ள ஒரு கொடாப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நின்று பாடிட்டு இருப்பாங்க. நம்ம தான் அவங்கெல்லாம் வெளியே வரணும், இங்கே இருக்கணும், அவங்க பாடுற தெரியுன்றது அவங்களும் தனியாக ஒரு இடம் செட் பண்ணி பிளாட்ஃபார்ம் போட்டு இது பண்ணி பண்ணது முதல்லலாம் அந்த உள்ள ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து பாடுவாங்க. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் மாதா தொலைக்காட்சியுடைய பங்கு நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம தொடங்குகிறோம், இது பண்ணுறோம், செய்கிறோம், இது பண்ணுவோம். பின்னாடி வரவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு ஸ்பெஷலாக விஷயங்கள் நிறைய பேர் இந்த ஃபாதர்ஸு பாடக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய இப்போது குறிப்பாக நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து அங்கே போயிட்டு இப்போ சாட்சியங்கள்லாம் வேறு நம்ம பகிர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப அது உண்மையிலேயே பல காரியங்கள் இருக்குது. அதனால் மக்களுமே அதை உணர்றாங்க நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பெசனாருக்கு நம்ம வாங்க உதவி, நம்ம ஒளிபரப்புக்கெலாம் உதவி செய்யணும் ஓரளவுக்கு மக்கள் தாராளமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது.
அதனால் ஒரு விதத்தில் நம்ம ஒரு பக்கம் கான்ட்ரிபியூட்டிவாக நம்ம வந்து இறங்கி வேலை செய்யும் போது, இன்னொரு பக்கத்தில் கடவுளும் நமது தாய் அன்னை மரியாலும் மக்களும் வந்து அது உண்மையிலே கண்கூட பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பெசன்ட் நகர் திருவிழா வந்து சென்னையில் இருக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலை முக்கில் இருந்தாலும் அவங்களுக்கு பெசன்ட் நகர் திருவிழா வந்து அவங்க நேரடியாக பார்க்கக்கூடியது. அதே மாதிரி கடந்த 5 ஆண்டுகளாக மன்னாரில் மடுமாதா ஷ்ரைன் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அவங்க திருவிழா. அப்போ அந்த திருவிழா இப்போ நம்ம நேரடியாக நம்ம கொண்டாடினோம். ஈழத்தமிழ் மக்கள் உலகத்தில் எந்த முக்கில் இருந்தாலும் அந்த திருநாளை, ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வேளாங்கண்ணி மாதம் எப்படி அவ்வளோ சென்டிமெண்டலோ அவங்களுக்கு மடுமாதா ரொம்ப சென்டிமெண்டல். ஏறக்குறைய ஒரு 7-8-10 லட்சம் வரைக்கும் அந்த திருநாளுக்கு மக்கள் அங்கே கூடுவாங்க. சிங்களர்கள், பௌத்தர்கள், தமிழர்கள் எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். பெரிய ஒரு ஷ்ரைன். நான் 2-3 தடவை போயிருக்கேன். அப்போது அதை ரொம்ப சென்டிமெண்டலாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி பல காரியங்களை நம்ம வந்து நம்ம மக்களுக்காக இறங்கி அவருடைய ஞான வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் நாம் வந்து முன்னெடுப்பு செய்து, இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்பதை நினைக்காமல் இதை மக்களுக்காக நம்ம செய்ய வேண்டும், அவங்களுடைய ஞான வாழ்க்கைக்கு நம்ம துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசிக்காமல் இறங்கி செய்வதனால் அது மக்களால் அது அங்கீகரிக்கப்படுகிறது, கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது முழுக்க முழுக்க உண்மை. இப்போ ரொம்ப அருமையான ஷேரிங் ஃபாதர். தேங்க்யூ. கடிதங்கள் போயிடலாம் ஃபாதர். ஃபஸ்ட்டு வந்து ஜேம்ஸ் ஃபாதர் அரக்கோணம்ல இருந்து எழுதியிருக்கிறாரு. ஏற்பு கடிதம் மற்றும் நன்றி தெரிவித்தல் சார்ந்து, நீங்கள் 12/8/2025 அன்புடன் அனுப்பிய ஏற்பு கடிதமும் அத்துடன் இணைத்து அனுப்பிய ரூபாய் 1000ற்கான ரசீதும் பெற்றுக்கொண்டேன் தந்தையே. மிக்க மகிழ்ச்சி, நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த மாதமும் அனுப்பி வைப்போம் என உறுதியளிக்கின்றேன். மாதா தொலைக்காட்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. எப்படி ஆயினும் அன்றாட உணவு, வாழ்வு தரும் இறைவார்த்தை, எடுத்து வாசி மற்றும் குட் நைட் டாக் தவறாமல் பார்த்து ஆழமான இறை செய்திகளை தெரிந்து கொள்கிறோம். ஒளிபரப்பு செய்கின்ற அருட்தந்தையர்கள், ஏனைய பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்கள், ஏனைய பணியாளர்கள் அனைவரின் நலனுக்காகவும் நற்செய்தி பணிகள் என தொடர்ந்து எல்லாவற்றிற்கும் நாள்தோறும் இறை வேண்டுதல் செய்து வருகிறோம். நன்றியுடன் நிறைவு செய்கிறேன். இவன் அன்புடன் ஜேம்ஸ், அரக்கோணம்ல இருந்து ஃபாதர். ஜேம்ஸ் ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. சின்ன கடிதமாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் உண்மையே அவருடைய பதிவு வந்து ரொம்ப தெளிவாக, இந்த தொலைக்காட்சினால் எனக்கு என்ன பிரயோஜனம், நான் வந்து என்ன பயன் நினச்சிக்கிறேன். அவர் வந்து குறிப்பாக விவிலியம் சார்ந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவர் பார்க்கிறார் என்று நல்லா புரியுது. ஏன்னா இன்றைக்கு விவிலியத்தை குறித்து நமக்கு அந்த ஞானம் நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகுதோ அந்த அளவுக்கு வந்து கடவுளை நாம் அறிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற, அவருடைய திருவுளத்தை நான் வந்து எப்படி, ஏன்னா இறைவார்த்தையை நான் புரிந்து கொண்டால் அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை இறைவார்த்தை. ஏன்னா இறைவார்த்தை எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா நான் பெரிய ஞானி ஆயிடுவேன். அது புரிந்தவர்களெல்லாம் புனிதர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்தவர்கள் புனிதர்களாக மாறுகிறாங்க. புரியாதவர்கள் மனிதர்களாகவே தான் இருக்கணும். அதை புரிந்து கொள்வதற்கான எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இறை வார்த்தையை நம்ம வந்து வாசிக்கணும், தியானிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். அது அந்தந்த நிலையில் வாழ்க்கையில் வந்து நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது என்பது இறை வார்த்தையினுடைய பின்புலத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து புரிய ஆரம்பிக்குது. இறை வார்த்தையும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது என்பதை இறை வார்த்தையை வாசிக்க எனக்கு புரியும். அப்போ அதற்கு மாதா தொலைக்காட்சி என்ன செய்ய முடியுமோ அதை முடிந்தவரை நாம் செய்கிறோம். அவர்களும் அதை குறித்து சான்று பகறாங்க. ஆனால் சகோதரர்கள் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஜேசுதாசன் ஃபாதர், வெள்ளப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். வெள்ளம்பட்டி. வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி. மாதா டிவி விண்ணகம் அழைத்து செல்லும் டிவி. கடவுள் வணக்கம். காலையில் நல்ல ஆலோசனை. திருப்பலிக்கு சென்று வந்து மாதா டிவி திறந்தால் காலை வணக்கம் நிகழ்ச்சி, ஆலய தரிசனம், உலகம் முழுவதும் உள்ள ஆலயங்கள் செலவு இல்லாமல் நேரில் பார்ப்பது போல் உள்ளது. தினம் ஒரு திருப்பாடல், அருமை. இன்றைய புனிதர், உலகம் முழுவதும் உள்ள புனிதர்களை தெரிந்து கொள்ள பெருமை. கதைகள் 1000, அருட்தந்தை ஞான தூதன் தந்தை. இயேசுவின் ஆளுமை, அருட்தந்தை குமார் ராஜா, அருமை அருமை. ஆன்றோர் வாக்கு, அருள் ஆயர் சிங்கராயர், அருமை பெருமை. இந்திய அரசியல் சட்டம், அருட்தந்தை MC ராஜனின் பெருமை. தெய்வீக மருத்துவர் மதுரம் சேகர் மூலம் நோயற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும். வயலும் வாழ்வும், அருள் விஞ்ஞானி ஜெபஸ்டின் ராஜ். வேளாண்மை ஆலோசனை, அருமை அருமை. மாதா டிவிக்கு இது ஒரு மகுடம்.
மாதா டிவியில் எங்கள் கோவில்பட்டி தமிழ்ஜோ மாதா டிவிக்கு மணிமகுடம். ஞானதேவன் இயேசு தேவனின் அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் புதிய சவேரியார் போல் எனக்கு என் கண்ணுக்கு தெரிகிறார். அழகு, என்ன அழகு! இயேசுவின் தாசனாக கடவுள் என்னை வாழ வைத்து என்னையும் ஒரு குருவாக இயேசு ஆண்டவர் அழைக்கவில்லையே என்ற கனவு உண்டு. 5 அருட்தந்தையர்கள் பாடும் பாடல் அஞ்சாதே கலங்காதே பாடல் கவலையை மறக்க வைக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள திருத்தந்தை கர்தினால்கள் ஆண்டவர் பிறந்த இடம், உயிர் தெழுந்த இடம், கதை அல்ல உண்மை என்று எடுத்துரைக்கும் ஞான டிவி. உலகம் முழுவதும் மாதா காட்சி அறிய செய்யும் டிவி. ஞாயிறு வத்திக்கான் திருத்தந்தை சிங்கராயன் காட்சி கண்காட்சி. வந்ததும் தந்ததும் அருள் தம்பி போஸ்கோ அருமை. நீங்க நலமா நிகழ்ச்சி நம் வீடுகளில் காட்சி மற்றும் நம்பிக்கை. நம் பங்குகளில் மாதா டிவியை பங்கு மக்கள் பார்த்தால் அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு என்னும் ஒளி பிறக்கும். தூய ஆவியானவர் உள்ளங்களில் குடியிருப்பார். மாதாவுக்கு எதிராக மதவாதிகளும் இனவாதிகளும் திருந்த வாய்ப்பாக அமையும். மாதா டிவி மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஓடும். செய்தி மற்றும் மற்ற டிவி சில நேரங்களில் பார்ப்பதுண்டு. காலையில் கடவுள் வணக்கம் பார்த்து குறிப்பு எடுத்து பிறரன்பு பணி செய்ய நற்கருணை வாங்கி நற்பணி செய்ய செல்வது. நன்றி. தங்கள் அன்புள்ள ஜேசுதாசன், மரியாயின் சேனை தலைவர் மற்றும் மேனாள் ஊராட்சி தலைவர், மாதா டிவி ஊழியன், வெள்ளப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ மரியின் ஊழியர், ஊராட்சி மன்ற தலைவர், மாதா தொலைக்காட்சியினுடைய பெரிய என்ன சொல்றது, தீவிரவாதி, தீவிர ரசிகர், தீவிர ரசிகர். ஆமாம். அதனால் உங்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப, அதாவது பிகாஸ் என்னென்னா இதனுடைய ஒரே காரணம் நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீங்க, அவ்வளோதான். மாதா தொலைக்காட்சி அன்பு செய்கிறீங்க, அதில் பணி செய்கிறவங்கள அன்பு செய்கிறீங்க, அதில் வர நிகழ்ச்சிகளை பயங்கரமாக அன்பு செய்கிறீங்க. அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி வெள்ளம்பட்டி சவர் ஜேசுதாசன் உங்களை நான் பார்த்துருக்குறேன்னா, நீங்கள் தொலைக்காட்சியில் என்னுடைய நிழலை பார்த்துருப்பீங்க. நிஜமாக நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே சந்தித்ததே இல்லை, இல்லைங்களா? ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் வழி ஊடாக நாங்கள் உங்களோடு உறவாடுகிறோம், பேசுகிறோம். நீங்கள் எங்கள் கூட கடிதங்கள் வழியாக எங்கள் கூட பேசுகிறீங்க. இதுதான் அந்த உறவு. இதை வைத்து நம்ம ஒரு பெரிய திரைப்படமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பார்க்காமல கடிதத்தின் வழியாக காதல் செய்வது, தொலைபேசி வழியாக காதல் செய்ய, அப்படிலாம் திரைப்படங்கள் அந்த காலத்தில் பயங்கரமாக 100 நாட்கள் 200 நாட்கள் ஓடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஒரு காதல், இந்த ஒரு அன்பு, இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது. இது ஒரு பரிசுத்தமான ஒரு உறவு. ஏனென்றால் இந்த உறவினுடைய வெளிப்பாடே ஆவியாருடைய வெளிப்பாடு தான் இந்த உறவு. இங்கே இருக்கிற நிகழ்ச்சிகளை நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அந்த நிகழ்ச்சிகள் இப்படிலாம் இருக்கணும், நீங்கள் ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நாங்கள் உள்வாங்குகிறோம். அந்த உள்வாங்கியதனுடைய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளை கொடுத்தா மக்களுக்கு நலமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப இப்போ கடவுள் நிகழ்ச்சி ஒவ்வொரு இதையும் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த உழவு அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வேலையை பிரிட்ட வந்தார். பார்த்தா அவருடைய அந்த அவ்வளோ பெரிய அறிவாளி, ஞானி, ஆனால் ஒரு சாதாரண எளிய விவசாயத்தை எப்படி கையாளணும், எப்படியெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், எந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சுத்தமாக தண்ணி இல்லையா, ஆனால் இந்த நிலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், இங்கே அதிகமாக தண்ணி இருக்கா, இங்கே என்ன செய்யலாம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் எப்படி எல்லாம் விவசாயத்தை நாம் கையாளலாம். அப்போ அதை ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக, அதே சமயத்தில் நடைமுறையில் ஒத்து வருகின்ற விதமாக மிக தெளிவாக எல்லாருமே புரிந்து கொண்டு அதில் விவசாயத்தை அன்பு செய்கின்ற அளவுக்கு அவர் அழகாக விளக்கி சொல்கிறாரு. இது எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க. ஒரு பிரிட்டோ ஒருத்தர் அந்த நிகழ்ச்சி போட்ட காலத்தில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த ஆரம்பித்த காலத்தில் இது அமாவாசைக்கும் அப்துல் கலாமுக்கும் என்னையா சம்பந்தம், மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் யோசித்த நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் என்ன ஒரு நிகழ்ச்சின்ட்டு. ஆனால் போக போக இந்த நிகழ்ச்சியினுடைய ஏன்னா விவசாயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் விவசாயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் செய்யலாமா, இதை இப்படியெல்லாம் செய்யணுமா என்று அவர்கள் விளக்க அந்த நிகழ்ச்சியின் மீது எனக்கு ஒரு அதீத மரியாதை விட்டது. அப்போது மாதா தொலைக்காட்சியில் இது எல்லா இதுலேயும் மற்ற வயலும் வாழும் அப்படிலாம் போட தான் செய்கிறாங்க, எல்லாம் இல்லாமலாம் இல்லை.
அந்த காலத்தில் மக்கள் பொதிகை தொலைக்காட்சியில் வந்து இது யாரும் விரும்பாத வயலும் வாழும் கேலியாக பேசுவாங்க. விவசாயத்தை குறித்த நிகழ்ச்சி ஒரு கேலி கூத்தாக திரைத்துறையிலலாம் வந்து அதை ஒரு ஜோக் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இதை வந்து இவ்வளோ சீரியஸாக ஒருத்தவங்க எடுத்து சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த ஒரு 2-3 நிமிஷத்தில் மிக முக்கியமான தகவல். அப்போ அந்த 2-3 நிமிஷத்தில் அந்த தகவல் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ தயார் பண்ணணும். ஏன்னா வளவலன்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு வந்து பெருசாக 2 பாயிண்ட் இருந்தால் போதும், நீங்கள் 2 மணி நேரம் பேசலாம். ஆனால் 2 மணி நேரம் சொல்ல வேண்டிய காரியத்தை 2 நிமிஷத்தில் சொல்லணும்னா அதுக்கு நிறைய மெனக்கிடணும், யோசிக்கணும். எதை சொல்லணும், எதை தேவையில்லை அப்படின்னு வந்து பல முறை யோசித்து குறிப்புகள் எடுத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை பிரிட்டோ கரெக்டாக செய்கிறாப்புல. ஃபாதர் ராஜன் செய்கிறாரு. அங்கே நிகழ்ச்சியில் வர ஒவ்வொருவரும் தினம் ஒரு திருப்பாடல் அவங்க செய்கிறாங்க. ஆயர் அவர்கள் அதை செய்கிறாரு. ஃபாதர் நம்ம குமார் ராஜா அதை செய்கிறார். நம்ம மதுரமம்மா அதை செய்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதை சொல்லி ஆக வேண்டும். அதே மாதிரி கதை மாந்தர் நம்ம ஃபாதர் சேவியர் ஆண்டனி அதை செய்கிறாரு. அதனால் இதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி இதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மாதா தொலைக்காட்சியும் நீங்களும் இருக்கிறீர்கள். ஏன்னா இதை நாங்கள் செய்கிறோம், அதை நீங்கள் வந்து பாராட்டுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கெல்லாம் மிகவும் பிடிக்கின்ற விதத்திலே பயனுள்ள விதத்தில் அமைந்திருக்கிறது சொன்னால் அங்கே தான் ஆவியானவர் செயல்படுகிறார். அதனால் உங்கள் அழகான கடிதத்திற்கு பல முறை நான் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. நன்றி சொல்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்ம லூர்து அமலாராணி அம்மா ஃபாதர், திருக்கோயிலூர். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, உணர்ச்சியுள்ள மனிதன் பிறரை திருத்துவதில் நேரத்தை செலவு செய்கிறான், அறிவுள்ள மனிதனோ தன்னை திருத்திக் கொள்வதில் கவனத்தை செலுத்துகிறான் என்பதற்கிணங்க அறிவுள்ள இறை அச்சமுள்ள மனிதனாக தவறுகளை திருத்தி கொண்டு வாழ நாளும் பயிற்றுவிக்கும் நமது மாதா தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. சென்ற வாரம் ஒளிபரப்பான ஜபமாலை நிகழ்ச்சியில் ரோமில் உள்ள ஆலயங்களிலிருந்து ஒளிபரப்பப்பட்டது மிக சிறப்பாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள், அவரை அடித்த ஆணி, ஆண்டவர் ஏறி சென்ற படிக்கட்டுகள் என மனதை மிகவும் பரவசப்படுத்தியது. இதுபோன்ற இடங்களை தரிசிக்கும் பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த வகையில் நமது மாதா தொலைக்காட்சி காண்போரை பாக்கியவான்களாக மாற்றுகிறது என்றால் அது மிகையல்ல. 15/8/2025 அன்று ஒளிபரப்பப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது. இதில் இந்தியாவின் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை ஜென்சியுடனான நேர்காணல் இதுபோன்ற பாலினத்தவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை படம் போட்டு காட்டியது. சிறு வயது முதல் அவரது வாழ்க்கையின் அனுபவங்கள், சவால்கள் போன்றவற்றையும் கடினமான ஆங்கில பாடத்தையே எடுத்து படித்து முனைவரானது அதற்கு தூண்டுகோலாக இருந்த அவரது பேராசிரியரை நினைவு கூர்ந்தது. நமது கண்ணோட்டம், அணுகுமுறை போன்றவை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான படிப்பினையாக இருந்தது. சிறப்பு. வருடந்தோறும் அருட்சகோதரர்களுக்கு தரப்படும் ஊடக பயிற்சி பாசறைகள் உண்மையில் அருமையான மெனக்கிடல். சமூக பணியில் எதிர்நோக்கோடு செயல்படும் தங்களது திட்டங்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. எவ்வளவு செலவுகள், எத்தனை கடுமையான உழைப்பு, இவற்றையெல்லாம் தாங்கி பிடிக்க இன்னும் கொஞ்ச காலம் உழைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது தந்தையே. ஓய்வு பெற்று விட்டோமே என்ற ஆதகம் வருகிறது. சென்னை புனித லூயிஸ் ஆலய இளைஞர்களுடன் தமிழ் ஜோ நடத்திய இயேசுவின் நண்பர்கள் என்ற நிகழ்ச்சி 23/8/2025 அன்று ஒளிபரப்பானது. சிறப்பாக இருந்தது. இதில் கேட்கப்பட்ட வினாடி வினா கேள்விகள், பாடல்களின் இசைக்கேற்ப இவர்கள் ஆடியது, இளைஞர்களாய் ஆலயங்களில் அவர்கள் ஆற்றும் ஆலய மற்றும் சமூக பணிகள் பற்றிய பகிர்தல் சிறப்பு. ஆலயத்தில் அவர்கள் நடத்தும் கஃபே, படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு அவர்கள் செய்யும் நலத்திட்ட பணிகள் பாராட்டுக்குரியது. திருப்பலி நேரத்தில் நண்பர்களுடன் அரட்டை, மொபைல் போன் என ஆலயத்திற்குள் நுழையவே எண்ணாத பல இளைஞர்களுக்கு இவை சிறந்த பாடங்கள். சென்னை புனித பிரகாச மாதா திருத்தலத்தின் 509வது ஆண்டு விழா கொண்டாட்ட நிறைவு திருப்பலி தங்களது தலைமையில் நடந்தது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. சென்னை சாந்தோம் கலைத்தொடர்பு நிறுவனத்தின் 50வது ஆண்டு கொண்டாட்டம், அதற்காக எடுத்த விழாவிற்கான முயற்சிகள் அனைத்தும் சிறப்பு. திங்கள் முதல் ஒளிபரப்பான இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகளின் கொண்டாட்டங்கள், ஆரம்ப கால அடித்தளம் இட்ட அருட்பணியாளர்கள், அவர்களை சிறப்பித்தது, அவர்களின் பகிர்வுகள், சாந்தோம் கலைத்தொடர்பு நிறுவனத்தில் பயிற்சி பெற்றோர் அவர்களது பகிர்வுகள் என மதங்களை தாண்டி சிறந்த தாளந்துகளை வெளிக்கொணர்வதில் நம் கத்தோலிக்க அருட்பணியாளர்களின் சேவை, உழைப்பு, அர்ப்பணிப்பு போன்றவற்றை பாராட்டாமல் இருக்க முடியாது.
இன்று சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளோர் பலர் நமது நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது தந்தையே. இன்னும் தொடர்ந்து பலவற்றை பகிர ஆசித்து ஜபத்துடன் ஆலூர் தமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப சிறப்பு அக்கா. அக்காவுடைய கடிதத்துக்கு ஈடு இணை இல்லத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா வாரம் வாரம் யோசிக்கணும், எழுதணும், நிகழ்ச்சியில் பார்க்கணும் போகும்போது நமக்கே சில நேரங்களில் சலிப்பு தட்டிடுது இல்லைங்களா? அது இயல்பு தானே, மனித இயல்பு. ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக பண்ண போகும்போது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு காலப்போக்கில் குறைவது அது இயற்கை. அதை அதை குறையா நான் சொல்ல, அது ஒரு இயல்பு, அது ஒரு இயற்கை. ஆனால் கொஞ்சம் கூட சலிப்பே தட்டாமல் ஒவ்வொரு வாரமும் அமர்ந்து அந்த ஓப்பனிங் ஒன்று எழுதுறீங்க பார்த்தீங்களா, டேக் லைனு, அது அது உண்மையிலே பாருங்கள், அந்த ஒரு 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 சரியான ஒரு அறிவோடு அவன் யோசிக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மாற்றமடைகிறது. அது கடவுள் எப்படி, ஏன்னா அறிவு என்பது கடவுள் கொடுத்த கொடை தானே. அதனுடைய உன்னதமான கொடை தான் ஞானம். அறிவினுடைய அடுத்த லெவல் ஞானம். இரண்டுமே கடவுளுடைய கொடை தான். கடவுளுடைய கொடை இல்லாமல் இந்த உலகிலே அதுதான் அந்த 6வது அறிவு என்று சொல்லுகிறோம். யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற, செயல்படுத்துகின்ற அந்த ஒரு ஒரு நிலை மனித இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போது அதை யோசித்து அந்த வரிகளை எழுதி அது எவ்வாறு இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக அதை நான் இன்னும் அதிகரித்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு எப்படி உதவியாக இருக்குது அப்படின்றது, அது சும்மா ஒரு எழுதணுன்றதுக்காக எழுதாமல் அது ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எழுதுகிறோம் இல்லைங்களா? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த அனுபவத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியினால் இதனால எனக்கு அந்த நிலைக்கு நான் வருவதற்கு, அந்த படியேறுவதற்கு எனக்கு அதனால் படியேறிய மாதா, படியேற்ற வைத்த மாதா தொலைக்காட்சி, படியேற்ற உதவிய மாதா தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு ரொம்ப நல்லா இருக்குதுக்கா. நீங்கள் உங்கள் கடிதமும் சரி, உங்களுடைய சிந்தனைகளும் சரி, நீங்கள் அனுபவ பகிர்வும் சரி, எல்லாமே கேட்க கேட்க சலிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் மாதா தொலைக்காட்சியின் மீது வைத்திருக்கின்ற காதல், அன்பு, மரியாதை, பாசம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அங்கே பணி செய்கிற அத்தனை பேரும் அதே அளவு அன்பும் மரியாதையும் பாசமும் நேசமும் உங்கள் மீதும் எங்களுக்கு இருக்கிறது. நல்லா இருங்க. பரவாயில்லக்கா, நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டா இனிமேல் உங்களுக்கு நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற மாதிரி ஏதாவது சிந்தனைகளை எழுத ஆரம்பிங்க. வாங்க, மாதா தொலைக்காட்சிக்கு நிகழ்ச்சியே கொடுக்கவங்கள நம்ம கூப்பிடலாம். சிந்தனை சிதறல்கள் விட்டு இது மாதிரி நல்ல நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்றைக்கெல்லாம் சமூக வலைதளங்களில் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு அனுபவத்திலிருந்து சொல்லணும்னு சொல்லாமல் அதை அனுபவித்து சொல்வதற்கான அது வேறுபாடு இருக்கிறது இல்லைங்களா? அதனால் உங்கள்கிட்ட அந்த ஒரு அனுபவ ரீதியாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்காக மன்றாடுறோம், நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனால உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நிறைவாக இருந்தது கடிதங்களும் உங்களுடைய வார்த்தைகளும். அதே போல் அன்பர் ஒருத்தர் உங்களுடைய அழகை ரசிச்சிருக்கிறார். நான் அவ்வளோ அழகாக அவர் அது என்னென்னா காக்காவுங்க தன்னுடைய குஞ்சு பொண்ணு இந்த மாதிரி நம்மளே இப்போ அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புனால அவர் அழகுன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் என்னென்னா அவுட் ஆஃப் லவ் அண்ட் மரியாதை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் அவர் அவ்வளோ மேலே அன்பு வச்சுருக்க நினைக்கும் போது எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நிறைவாக இருந்தது. அதோட அவர் உங்களை போலவே ஒரு குருவானவராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சிறப்பு தான். அளவுக்கு சிறப்பா எல்லாருக்குமே ஏன்னா எல்லாமே உங்களுக்கும் ஒரு அழைப்பு தான். நல்லது தான். நீங்கள் நினைத்ததில் நான் ஒன்றும் அது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பொதுநிலையினராக உங்கள் பகுதியில் மற்றவங்கள்ட்ட நீங்கள் பார்க்குற நிகழ்ச்சி, இந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்துருக்குறீங்க. இது உலகம் ஃபுல்லாக போகுது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பகிர்ந்து அவங்களையும் உற்சாகப்படுத்தி, எப்பா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, பாருங்கப்பா, நீ காலையில் எந்திரிச்சு பார்க்க முடியலையா, மொபைலை எடு, அதில் பாரு, யூடியூப்பில் போ, லைவ் அப்படியே அங்கே டெய்லி பதிவேற்றம் செய்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து அது யூடியூப்பில் ஏற்றுறாங்க. எல்லாத்துலேயுமே நீ எங்கேயும் எப்போதும்ன்றது மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் கடவுள் வணக்க நிகழ்ச்சியை நீங்கள் காணலாம். அதை அப்படியே ஃபுல்லாகவும் பார்க்கலாம், தனித்தனியாகவும் பார்க்கலாம். அதனால் எல்லா வசதிகளையும் இப்போ நம்ம இங்கே இருக்கிற பணியாளர்கள் உங்களுக்காக இரவு பகலாக அமர்ந்து அதை பதிவேற்றம் செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள். பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். இறுதியாக ஜெபித்துங்கள். இனி இதேகளே, இந்த நாட்களிலே உங்களது ஜெபங்களுக்காக, உங்களது பங்களிப்புக்காக நான் மனம் நிறைந்த நன்றி சொல்கிறேன். பெசநகர் மாதாவுடைய, வேளாங்கண்ணி தாயினுடைய இந்த நிகழ்வுகளை நாம் நேரலையாக ஒளிபரப்புவதற்கு நிறைய உதவி செய்கிறீங்க.
அதனால் தொடர்ந்து உங்களுக்காக மன்றாடும், நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்க மறக்காதீங்க. மாதா தொலைக்காட்சிக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் உதவி செய்து இதனை தாங்கிக் கொள்ள மறக்கவே மறக்காதீங்க. அதனால் உங்களுக்காக என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பார்ந்த இயேசாண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களிலே எங்களது தாய் அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடப் போகிறோம், கொண்டாடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் தாயினுடைய பிறந்த நாளாகவே நாங்கள் அதை பார்க்கிறோம். எங்கள் தாயின் பிறப்பு தான் எங்களுக்கு மீட்பை கொடுத்தது. இந்த தாயின் வழியாக தான் ஆண்டவர் இந்த உலகிலே மனிதனாய் தோன்றினார், பிறந்தார் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி கடவுளை துதித்து ஆராதிக்கிறோம். எங்களது அன்னைக்கும் நன்றி கூறுகிறோம். எங்களது அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக நாங்கள் என்னாலும் உமக்கு உந்த பிள்ளைகளாக வாழ்கின்ற பேற்றினை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தரலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, முத பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசுகளம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி பாஸ்கோ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட் தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர்.